இறை. சொல் கமலினி. கைலாயம் பனிமலையாக இருந்தாலும் இறைவனுக்காகவும் இறைவிக்காகவும் அமைக்கப்பட்ட நந்தவனத்தில் மட்டும் பூக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் என்ன ஆச்சரியம் கமலினி? இறைவன் விரும்பினால் எதுவும் நடக்கும். நாம் இருவரும் எம்பெருமானின் இடபாகத்தில் அமர்ந்த அன்னை உமாதேவியின் தோழிகள் அல்லவா? இப்படி ஒரு நந்தவனம் இங்கு இருப்பதால் தானே அன்னை உமாதேவியின் தோழிகளான நாம் பூக்களை பறித்து அன்னைக்கு பூஜை செய்ய முடிகிறது. அன்னையின் பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்திருக்கிறோம் என்பதால் தானே இந்த நந்தவனம் மலர்களை கொத்து கொத்தாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் தான் இத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மைதான். நாம் இருவரும் இன்று போல் என்றும் ஒன்றாக இணைந்திருந்து அன்னை உமையவளுக்கு பணிபுரிவோம். அதுவே நாம் பிறவி பெற்ற பெரும் பேராகும். சரி வா போகலாம். பார்த்து வந்திருந்தால் இப்படி நேர்ந்திருக்காது. இந்த நேரத்தில் இங்கு ஒரு ஆடவர் வந்து நிற்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பூப்பறிக்க வந்த இடத்தில் எனக்கு பூஜை நடக்கும் என்று நானும் தான் எதிர்பார்க்கவில்லை. இது ஒன்றும் உங்களுக்காக பறித்த பூ அல்ல. திடீரென்று முன்பு வந்து நின்றால் பூ தலையில் கொட்டாமல் என்ன செய்யும்? மன்னிக்க வேண்டும். நான் வழக்கமாக மலர்களை பறிக்கும் இடத்தில் இன்று மலர்கள் சற்று குறைவாக இருந்ததால் தான் இங்கு வந்தேன். நீங்கள் இருவரும் என்னை தவறாக நினைக்க கூடாது. நந்தவனம் பொதுவானது. மலர்கள் ஒரு இடத்தில் குறைவாகவும் மறு இடத்தில் நிறைவாகவும் இருப்பது இயல்புதான். அதற்காக தாங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியமில்லை. தாங்கள் எம்பெருமானுக்கு அருகிலேயே நின்று திருநீற்று பெட்டகத்தை ஏந்தி நிற்கும் பேறு பெற்றவர் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அன்னை உமாதேவியின் தோழிகள். என் பெயர் கமலினி. இவள் அணிந்திதை. கமலினி, அணிந்திதை. எங்கள் அன்னை சுவாமிக்கு பக்கத்தில் பீடத்தில் அமரும் நேரத்தில் நாங்கள் அங்கு வருவதில்லை. ஓ, அதனால்தான் நான் உங்களை பார்க்கவில்லை. இப்பொழுதாவது தாங்கள் எங்களை பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டதே, இதுவே போதும். சரி, நாங்கள் வருகிறோம்.
மலரை பறிக்க வந்த இவர்கள் என் மனதை பறித்துக் கொண்டு சென்று விட்டார்களே. என்ன காரியம் செய்துவிட்டேன்? ஈசனை தவிர வேறு எவரையும் மனதில் நினைக்காத நான் இன்று இரு பெண்களால் சரணப்பட்டு விட்டேனே. பெரும் அபச்சாரத்திற்கு ஆளாகிவிட்டேனே. இறைவா, தாங்கள் தான் இப்பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். வா சுந்தரா, ஏன் இப்படி பதற்றத்தோடு வருகிறாய்? நந்தவனத்தில் உன் சிந்தை தடுமாறும்படி ஏதேனும் நேர்ந்து விட்டதா? சொல் சுந்தரா, என்ன நேர்ந்தது? பரம்பொருளே, அருட்சுடரே, தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? தாங்கள் அறியாதபடி யார் எதை செய்ய முடியும்? தங்கள் சன்னிதானத்தில் நிற்கும் உன்னத நிலையை பெற்ற நான் தன்னை மறந்து இரு பெண்களை பார்த்துக் கொண்டு நின்று விட்டேனே. அன்றையின் கையிலே நஞ்சை ஏந்தி வந்தேன் என்றீர்களே. இன்று பஞ்சாட்சரத்தை நினைத்துக் கொண்டிருந்த என் நெஞ்சில் பெண்ணாசை என்ற நஞ்சு புகுந்து விட்டதே. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். சுவாமி, அப்படியானால் சுந்தரர் பார்த்த இரு மாதர்கள் கமலினியும் அணிந்ததையும் தானா? அவர்களை தவிர அங்கு செல்லக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? சுந்தரா, பதறாதே. இந்த கைலாயம் யாம் யோகமூர்த்தியாக எழுந்தருளி உள்ள புனித ஸ்தலம். இங்கு மோகத்திற்கு இடமில்லை. அதனால் இரு மாதரை கண்டு மனதை பறிகொடுத்த நீ பூமிக்கு செல்வாயாக. நீ விரும்பிய மாதரும் அங்கு வந்து பிறப்பார்கள். அவர்களை மணந்து சில காலம் வாழ்ந்து அதன்பின் இங்கு வருவாயாக. சுந்தரரை பிரிய போகிறேன் என்று இதற்காகத்தான் கூறினீர்களா? சுவாமி, ஒரு கணம் மனம் தடுமாறிய குற்றத்திற்காக பல காலம் தங்களை பிரிந்து வாழும்படி சாபமளித்து விட்டீர்களா? இது சாபமல்ல சுந்தரா. உனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு தரப்படும் அரிய வாய்ப்பு. மாதர் மேல் கொண்ட இச்சைதான் நீ அங்கு செல்வதற்கு காரணம் என்றாலும் அதற்காக மட்டும் நான் உன்னை அங்கு அனுப்பவில்லை. ஞான சம்பந்தராலும் நாவுக்கரசராலும் ஊன்றப்பட்ட பக்தி பயிர் என்று செழித்து வளர்ந்திருக்கிறது. அதை அறுவடை செய்து அனைவருக்கும் வழங்கும் பணியை செய்வதற்காக நீ செல்கிறாய். நீ பாடப்போகும் தேவாரத்தால் யாவரும் நலமடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் நீ அங்கு செல்கிறாய். உனக்கு கிடைத்திருப்பது சாபமல்ல, தொண்டு. தங்கள் ஆணை அவ்விதம் என்றால் அப்படியே நடக்கட்டும். எனது வேண்டுகோள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டியதை கேள் சுந்தரா. பூ உலகில் தோன்றும் நான் அங்கு செல்லும் நோக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்ளும் நிலை வந்தால் தாங்கள் வந்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். அவ்வாறே அருள் புரிந்தோம். நன்றி சுவாமி, நன்றி. சுந்தரா, இரு மாதர் மேல் மனம் வைத்த நீ அவர்களோடு இந்த பூவுலகில் வாழ்ந்து எம்மை அடைய வேண்டும் என்று நான் விதித்ததால் அவ்வாறே நீ இங்கு வந்து பிறந்திருக்கிறாய். நீ விரும்பிய மாதரும் இங்கே தோன்றியிருக்கிறார்கள்.
இருமாதருக்காக வந்த நீ அவர்களை விடுத்து மேலும் ஒரு பெண்ணை மணக்க இருந்தாய். நான் முதிய அந்தணராக வந்து தடுத்தாட்கொண்டேன். பிரபு, இது என்ன விபரீதம்? காலனை மிதித்து காமனை எரித்த தங்கள் திருவடிகளுக்கு தொண்டு செய்த நான் இரு மாதர் மேல் மனம் வைத்தேனா? அதனால் தங்கள் சாபத்திற்கு ஆளாகி பூமிக்கு வரும் நிலை ஏற்பட்டதா? அதை ஏன் சாபம் என்று நினைக்கிறாய் சுந்தரா? பூ உலகில் நீ சைவத்தை நிலைநாட்ட சில அரிய பணிகளை செய்ய வேண்டும். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திடவும் தீதில்லா திருத்தொண்டர் தொகையை பாடிடவும் தான் நீ இந்த பூமியில் தோன்றியிருக்கிறாய். இன்று வரை இந்த பூ உலகில் எத்தனை நாயன்மார்கள் வாழ்ந்தார்களோ அவர்களை பற்றியெல்லாம் பாடி அனைவரும் அவர்களது சிறப்பை அறியும்படி நீ செய்ய வேண்டும். அற்புதமான பதிகங்களை பாடி அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறாய். பிறையணிந்த பெருமானே, மறைகளாலும் உணர முடியாத மகாதேவா, தாங்கள் எனக்கு தந்தது சாபம் அல்ல, வரம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்னை காரணமாக கொண்டு ஒரு திருவிளையாடலை தாங்கள் நிகழ்த்த விரும்பினால் அதைவிட ஒரு வாக்கியம் எனக்கு வேறு என்ன இருக்கிறது? யாம் யாரென்று அறியாமல் நீ எம்மோடு வாதம் புரிந்து வன்மைகள் பேசியதால் வன் தொண்டன் என்று புகழ் பெறுவாய். யாம் உமக்கு எம்மை தோழமையாக தந்தோம். அதனால் நீ தம்பிரான் தோழன் என்றும் அழைக்கப் பெறுவாய். தம்பிரான் தோழன், தம்பிரான் தோழன். பெருமானே, 3 வயதில் தேவாரம் பாடிய ஞான சம்பந்தரை மகனாக ஏற்று சர்புத்திர மார்க்கம் என்பதற்கு அவரை உதாரணமாக்கினீர்கள். நாவுக்கரசரை தாசமார்க்கம் என்பதற்கு உதாரணமாக்கினீர்கள். ஆனால் தொண்டருக்கு தொண்டனான என்னை தோழனாக ஏற்றுக்கொண்டேன் என்கிறீர்களே, இது என்ன வார்த்தை? எனக்கும் ஒரு நண்பன் வேண்டுமல்லவா? அதனால்தான் சகமார்க்கம் என்பதற்கு உதாரணமாக உன்னை என் தோழனாக்கிக் கொண்டேன். நட்பின் உரிமையோடு நீ என்னோடு உரையாடலாம். அணுவுக்குள் அணுவாகி அகண்ட பெருவழியாகி விளங்கும் தாங்கள் எளிமைக்கும் எளிமையானவனான எனக்கு இந்த உயர்ந்த நிலையை தந்து விட்டீர்களே. இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்களே சொல்லி அருளுங்கள். எமக்கு மிகவும் விருப்பமான அர்ச்சனை பாட்டு அது. அதனால் முத்தமிழ் விற்பன்னனாய் சொற்றமிழ் பாடு. எப்போதும் இதே திருக்கோலத்தோடு இருந்து அருந்தமிழ் பண்ணில் இனிய பாடல்களை பாடு. பெருமானே, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே, மூலமும் ஈரும் இல்லா முழுமுதற் கடவுளே, தேவரும் முனிவர் யாவரும் காலமெல்லாம் தவம் புரிந்தாலும் காண முடியாத பரம்பொருள் அல்லவா தாங்கள்? தங்களை எப்படி பாடுவேன்? எதை முதலாக கொண்டு என் பாடலை தொடங்குவேன்? இதுவரை எவரும் எமக்கு தராத சிறப்பான பெயரை நீ எமக்கு தந்திருக்கிறாயே. யாம் உன்னை தடுத்தாட்கொள்ள வந்தபோது பித்தன் என்று எம்மை அழைத்தாயே. உம்மை பித்தன் என்று சொன்னேன். அதையே முதலடியாக கொண்டு பாடு. பித்தன், பித்தன். உண்மைதான் பிரபு. தாய் தன் மகனிடம் கொண்டிருக்கும் அளவற்ற பாசத்தை குறிப்பிட பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்றுதானே சொல்கிறார்கள். தாங்களும் அந்த தாயை போல உயிர்களிடத்தில் பாசம் வைத்து அவற்றை கரை தேற்றுவதற்காக எவ்வளவோ திருவிளையாடல்கள் புரிகிறீர்களே. அதனால் தாங்கள் பித்தன்தான், பித்தன்தான். அத்தோடு திருவடியில் விழுந்த சந்திரனை எடுத்து
திருமுடியில் தரித்துக் கொண்டீர்களே, அதனால் பிறை சூடியாகவும் விளங்குகிறீர்கள். அதனால் தங்களை பித்தா, பிறை சூடி என்றே பாடுகிறேன். என்னை தடுத்தாட்கொள்வதற்காக வந்த பெருமானே, அருளாளா, உமக்கு ஆளான பின் அல்லேன் என என்னால் சொல்ல இயலுமா? பித்தா பிறை சூடி பெருமானே, பித்தா பிறை சூடி பெருமானே, அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்குறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாவே. பிறை சூடி பெருமானே, பித்தா பிறை சூடி பெருமானே, அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்குறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாவே. சுவாமி, ஈசனை நினைத்து இப்படி மனம் உருகி பாடுகிறீர்களே, தங்களின் பாட்டு எங்கள் மனதை கரைத்து விட்டது. தாங்கள் யார் சுவாமி? நேற்று வரை நான் இளவரசன், இன்று முதல் ஈசனின் தாசன். ஈசனுடைய தாசனாகிய தங்களுக்கு நாங்கள் தாசனாக இருக்க விரும்புகிறோம். தாங்கள் செய்ய போகும் இறை தொண்டில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவனின் சித்தம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும். வாருங்கள்.